இவன் ஒரு தற்கொலை, இவன் சினிமாக்காரன் அப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குமா? அவரால் சட்டசபை கூட நுழைய முடியாது ஸ்டாலின் அவர்களால். கண்டிப்பா. என்ன எம்ஜிஆர் கலைஞருக்கு செஞ்சத சின்ன எம்ஜிஆர் ஸ்டாலினுக்கு செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். வராம இருக்கிறதுக்கு அவரு எத்தனை வருஷம் வராம வச்சிருந்தாரு. விஜய் முதல்ல சொன்னாரு, என்ன உரசாத, எங்கிட்ட வேண்டாம், என்ன விட்டுடுன்னு சினிமால இருந்தாரு. சும்மா இருக்கிற உரசுனீங்க, அவன் மொத்தமா சாட்சி கொலை சாத்திட்டு போயிட்டான். மொத்தமா காலி, டோட்டல் காலி. இனிமே இன்னும் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஐடி கம்பெனியே கருணாநிதி அவரெல்லாம் வந்துச்சு, நீங்களா சோறுல வந்து உப்பு போட்டு தின்றீங்கன்னா டிவி போட்டுருக்க மாட்டீங்க. அப்ப நீ சோத்த உப்பு போட்டு திங்கிறியா? என்ன திங்கிற? மக்கள் சோத்த உப்பு போட்டு நாங்க திங்கிறோம், அவங்க என்ன திங்கிறாங்க? நல்ல சோறு வேணும், கரகல் சோறு வேணாம்னு சொல்லிதான் இப்ப ஆட்சியை மாத்தி விட்டுருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? புத்தி புத்தி ஸ்டாலின் அவர்கள் நிகரா அவர் வந்து மோடியை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஆள்னா ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்ற இதனால சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்டாலினால ஒரு விஎஸ் பாபுன்னு ஒரு சின்ன ஒரு வேட்பாளர் கூட அவரால் வந்து ஜெயிக்க முடியல. இது வந்து அவர் எதை இந்த ஆட்சி இதை வந்து காட்டுது. முதலமைச்சரே வந்து முடிச்சு விட்டாங்க. கொடுத்த வாக்கு நிறைவேற்றல, ஃப்ராட் பண்ண அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு. அங்க இருக்கிற கேண்டிடேட் அவர் முதல்ல சொல்லிட்டாரு, கேண்டிடேட் எனக்கு அவசியம் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நான் என்ன பண்றேன், நான் ஃபேஸ் பண்றேன். சாட்டை துறைமுறை யாரு கண்டி பேசினாரு? சீமான் கண்டி பேசினாரு. சீமான் ஜீரோ. சாட்டை துறைமுறை உங்களுக்கு வந்து இனிமே பேசுறதுக்கு யோக்கியதே இல்ல. மூஞ்சில கையை பூசிட்டு போயிட்டான். அவர் பேசாம இருந்தா கூட கட்சி ஏதோ 1-2 வாங்கிருக்கு. கண்டிப்பா தம்பி உன்னால என்ன பண்ண முடியும் அடிச்சு நோட்டிச்சு போயிட்டான். எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தது, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. அதே பதில் தான் இப்ப வந்திருக்கு விஜய். அவன் அதே முடிவு தான் எடுத்தான். விசில மத்தில போட ஆட்களை பேசல. இன்னைக்கு மக்கள் வந்து விசில நம்பி ரெட்டலுக்கு போட்டோமே விசிலுக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதை உப்பு போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. 10 சீட்டு தாண்டா அரசியல் பேசுற விட்டுறாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எல்லாம் ஜெயமலர்ல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு, திலத்தண்டில ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அந்த அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் அப்படி பேசலாமா? என்னால ஜனிக்க முடியலன்னு சொல்லியிருக்கோம். இவர் என்ன சொன்னாங்க? கொண்டாட்டிய மதிக்கல, வேற பொண்ணோட தொடர்பு, என்ன வேணா சொல்லி ராஜா. அதை பத்தி மக்கள் அவன் வீட்டுல ஒரு ஆளா நினைச்சதுனால நீங்க ஜெயிக்க வச்சிருக்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு இதுக்கு மேல உனக்கு ஒரு பானை ஒரு சோறு பதம் விட்ட ஏடிஎம்க்கு வாய்ப்பு இல்ல, கட்சியே காணாம போயிடும். ரெண்டாவது அவங்க இல்லாம இருந்து ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களும் இதை பண்ணித்தான் ஆகணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இவர் நோண்டாம இருக்கணும். அதனால கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சம்மதிச்சிடும். காங்கிரஸோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ இல்ல கம்யூனிஸ்டோ வர வாய்ப்பு எதுக்கு இனிமே அவங்க? நீங்களே போனீங்களா? எவன் பின்னாலே போனீங்க, எங்கிட்ட வர இங்களே வரணும். அதுக்கு இவன்ட்ட போறத விட இவன்ட்ட போயிட்டு போலாம், எடப்பாடிட்ட போயிட்டு போலாம். யாரு வீட்டுல எவன் நுழையாது? நீ ஜெயிச்ச நீ சிஎம், நான் ஜெயிச்ச நான் சிஎம். நாங்க அது அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மை இபிஎஸ் விட விஜய்க்கு தான் பெரும்பான்மை அதிகமா இருக்கு. அதனால இவரோட கைதான் ஓங்கி நிற்கும், விஜயோட கைதான். கண்டிப்பா. இல்லன்னா பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டே சொல்லுவாரு, எடப்பாடியை கூப்பிட்டு சொல்லுவாரு, எப்ப உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கலாம், பார்த்தா நீ உன் கட்சி தோற்று போச்சு, நீ அவங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சு. இவங்க கூட ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க, பிஜேபி கூட லிங்க் அடிச்சுட்டா இருப்பாங்க. இனிமே வருங்காலத்தை எதிர்கட்சின்னு வந்தா 2 பேருக்கு தான் மோதல். இப்ப டிஎம்கே கதை ஃபைனல் பண்ணியாச்சு. ஒன்னு ஏடிஎம்கேவா டிவிக்கேவா? ஒன்னே சுத்தமா தூக்கியாச்சு. அப்புறம் எதிர்கட்சி மன்னிப்பு திருப்பி மன்னிப்பு, அதுக்கப்புறம் தூக்கிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் தான். என் பையன் மோதாங்கடா, அவன் முடிவு ஒண்ணு எடுக்க மாட்டானா? அவன் முடிவு எடுத்தான்னா எதா இருந்தாலும் பார்க்க மாட்டான். ஃபேமிலியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, அவன் எதையும் பார்க்க மாட்டான். அவன் என்னென்ன மைண்ட்ல நினைக்கிறானோ அந்த மைண்ட் தான் அவன் செட்டிங். ஏன்னா அவன் நம்பர் எப்படி? ரங்கராஜ் பாண்டே 10 சீட்டு தாண்டா நான் அரசியல் பேசுற விட்டுறாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? சினிமா விட்டு ஒருத்தன் போவேன், நான் அரசியலுக்கு வருவேன் ரஜினிகாந்த். இப்ப திரும்பி வரலையா? இதெல்லாம் சொல்றதுதாங்க. அத மாயை இதெல்லாம் நம்புறது தயாரா இல்ல. அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இதெல்லாம் ஜெயமலர்ல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு, தினத்தண்டில ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அந்த அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் அப்படி பேசலாமா? என்னால ஜனிக்க முடியலன்னு சொல்லியிருக்கணும். இப்ப நான் ஓப்பனா சொன்னேன்ல, 110ல இருந்து 120 சீட்டுக்குள்ள வருவாரு. நான் துணிச்சலா சொன்னேன். இல்லடா இந்த ஃபீல்ட் அவுட் நான் போயிருந்தேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல மறுக்கல. நான் சொன்ன நடந்ததால இப்ப ஃபீல்ட்ல நிக்கிறேன். சில பேர் வரவே மாட்டான். டிவி காரங்க எல்லாம் வருவாங்க, நியூஸ் காரங்க எல்லாம் வருவாங்க, நம்ம எல்லாம் போட்டு பேட்டி எடுப்பாங்க, நம்ம வாயை கிண்டுவாங்க சொல்லி பயப்படுவாங்க. என் நெல்லைக்கு, என் ஊரு நெல்லை, நாங்க எவனுக்கும் பயப்பட போறது கிடையாது. நெல்லை கட்சி சொன்னா அது நடக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்ப நான் என் பையனுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சீமான் கூட இருக்க இந்த சாட்டை துரைமுருகன் பார்த்து ரொம்ப கீழ்த்தரமா வந்து விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு அவர் எந்த மூஞ்சி வச்சு மக்களை வந்து சந்திப்பாரு? அவர் எந்த மாதிரி மக்கள் வந்து கிழிக்க போறாங்க? சாட்டை துரைமுருகன் யாரு கண்டி பேசினாரு? சீமான் கொண்டு பேசினாரு. சீமான் இப்ப ஜீரோ. நாங்க போன திருப்பி சொன்னோம் 7 சீட்ல இந்த வரவே மாட்டோம்னு சொன்னேன். சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு வந்து இனிமே பேசுறதுக்கு யோக்கியதே இல்ல. மூஞ்சில கையை பூசிட்டு போயிட்டான். அவர் பேசாம இருந்தா கூட கட்சி ஏதோ 1-2 வாங்கிருக்கு. கண்டிப்பா. தவளை தன் வாயில் கெட்டது போல சீமா இவரை தூக்கி வெளியே தூக்கி போட்டுக்கணும். இவருக்கு சாக்கடையில பக்கத்துல உட்காந்து தூக்கி போட்டுக்கிட்டாரு. அவருக்கும் போச்சு. இனிமே அவர் பப்பும் வேவாது. தம்பி உன்னால என்ன பண்ண முடியும்? அடிச்சு நோட்டிச்சு போயிட்டான். வேல்டு இருக்காருங்க. இனிமே சரி எந்த அரசியல் வந்தாலும் இவ்வளவு சீட்டு இப்படி குயிக்கு 3 வருஷ காலத்துல ஒரு கட்சி ஜெயிக்குமா? வந்துருவாரோ கேட்டாங்க.
வந்து நின்னுட்டானேப்பா, பேச முடியலையே. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்து இவர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு, இவருக்கு அனுபவம் இல்ல, இவன் ஒரு தற்கொலை, இவன் சினிமாக்காரன் அப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குமா? இவ்வளவு ஓட்டு எப்படி விழுந்திருக்கும்? மிகப்பெரிய சாதனை. எம்ஜிஆரையே பீட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இல்ல, பீட் பண்ணான்னு சொல்லக்கூடாது, எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லணும். எம்ஜிஆரை பீட் பண்றது எவனாலையும் முடியாது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இவருக்கு மேல இருந்து வழங்கி இருக்காருங்கிறது பெருமையா சொல்லலாம், நம்ம தப்பே கிடையாது. அது இதே எம்ஜிஆர்ல இருக்கிற கட்சி இன்னைக்கு காணாம உட்காந்துருக்காங்களே, அதையும் தாண்டி 3 வருஷம் உழைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ செயல்கள். சொன்னவன உட்கார வச்சுட்டு நீ தானே முதல் எதிரின்னு சொன்னா, சொன்ன மாதிரி சொன்னால கவ வச்சுட்டானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய இதுக்கு யாரு காரணம்? மக்கள் தான் காரணம். விஜய் வந்து 3வது இடத்துக்கு வருவாரு, அப்படி இல்லாட்டி எதிர்கட்சி ஆவாரு. இது 2 தவிர அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரே வந்து அவர் போட்டியிட்ட தொகுதியில வந்து தோற்கடிக்கப்பட்டாரு. அதுவும் டைரக்டா விஜய் கூட நிக்கல, அவர் வந்து ஒரு கை காமிச்சாலு VS பாபுன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இப்ப அவரால் சட்டசபை கூட நுழைய முடியாது MK ஸ்டாலின் அவர்களால். கண்டிப்பா என்ன எம்ஜிஆர் கலைஞருக்கு செஞ்சதை சின்ன எம்ஜிஆர் ஸ்டாலினுக்கு செஞ்சுட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். வராம இருக்கிறதுக்கு அவரு எத்தனை வருஷம் அவர் வராம வச்சிருந்தாரு. அதே மாதிரி அதாவது நம்ம என்ன தவறு செய்யறோமோ தண்டனை இந்த ஜென்மத்திலே கிடைக்குங்கிறது இது ஒரு உதாரணம் தான். செந்தில் அப்படின்றவரு இப்ப அந்த டிவிகேக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க. அந்த ஐடி கம்பெனியே கருணாநிதி அவரெல்லாம் வந்துச்சு, நீங்களா சோறுல வந்து உப்பு போட்டு தின்றீங்கன்னா டிவிகே போட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணாரு. இப்ப போட்டவங்க எல்லாருமே வந்து உப்பு போட்டு திங்கிறவங்க நீங்க வந்து அரசியல் சாதன சட்டம் வாங்குறீங்கல்ல, முதலமைச்சர் இது சட்ட இதுல போய் நிக்கிறீங்கல்ல, பதவி வைக்கிறீங்கல்ல, அப்ப பிரமாணம் என்னையா கொடுக்குறீங்க? பொதுமக்கள் சொத்தையோ பொதுமக்களுக்கு எந்த துரோகமோ செய்ய மாட்டோம் சத்திய பிரமாணம் பண்ற. அப்ப நீ சோத்த உப்பு போட்டு திங்கிறியா, என்ன திங்கிற சொல்லுங்க? மக்கள் சோத்த உப்பு போட்டு நாங்க திங்கிறோம், அவங்க என்ன திங்கிறாங்க? பின்ன எப்படி திட்டு எவ்வளவு கோடி கொள்ளடிக்கிறீங்க? எப்படி வர சத்திய பிரமாணம் எதுக்கு வாங்குறப்ப அவங்க என்ன கணக்குல சேர்க்க? இவங்க எல்லாம் அப்ப மக்கள் உப்பு போட்டு சோறு திங்கிறல்ல, உப்பு போட்டு சோறு தின்னாலும் ஓட்டு போட்டோம், புரிஞ்சுட்டீங்களா? நல்ல சோறு சாப்பிட்டுனா ஓட்டு டிவி கேட்க போட்டு நான் சொன்னேன், நல்ல சோறு வேணும், கரக்கல் சோறு வேணாம்னு சொல்லிதான் இப்ப ஆட்சியை மாத்தி விட்டுருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? புத்தி ஸ்டாலின் அவர்கள் நிகரா அவர் வந்து மோடியை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஆள்னா ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்ற இதனால சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்டாலினால ஒரு VS பாபுன்னு ஒரு சின்ன ஒரு வேட்பாளர் கூட அவரால் வந்து ஜெயிக்க முடியல. இது வந்து அவர் எதை இந்த ஆட்சி இதை வந்து காட்டுது? அவரு சொன்னார்ல, இலவச பஸ் குத்தலாம், 3000 ஓட்டு காசு குத்தலாம், பெண்களுக்கு எல்லா சௌகரியம் நாங்க பண்ணி கொடுத்துட்டேன் சொன்னேன்ல, எங்க போச்சு கதை? நீ செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. முதலமைச்சரே வந்து முடிச்சு விட்டாங்க, கொடுத்த வாக்க நிறைவேற்றல, பிராடு பண்ண, பொய் சொன்ன, முதல்ல சரி ஒளிஞ்சு போன்னு விட்டோம், அடுத்த பிராடு பண்ண ஆரம்பிச்ச, சுத்தமா சுரண்ட ஆரம்பிச்சீங்க, எல்லாருமே ஒண்ணு போல. அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு எங்களுக்கு ஒருத்தன் சுரண்ட மாட்டேன், ஆயுசுக்கு ரூபா இருக்குது, மக்கள் பணிக்குன்னு ஒருத்தன் வரான், அதை நம்புவாங்களா இதை நம்புவாங்களா? விஜய் சொன்ன மாதிரி 234 தொகுதியில இப்ப திருச்சியில நான் தான், மதுரையில நான் தான், உசிலம்பட்டியில நான் தான் விஜய் விஜய் விஜய். அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு. அங்க இருக்கிற கேண்டிடேட் அவர் முதல்ல சொல்லிட்டாரு, கேண்டிடேட் எனக்கு அவசியம் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபேஸ் பண்றேன். எனக்கு விஜய்க்கு விசில பார்த்து கொடுத்தீங்க, நாங்க குத்திட்டாங்க, ஒட்டுமொத்தமா குத்திட்டாங்க. ஃப்ரெண்ட் எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தது, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு, அதே பதில் தான் இப்ப வந்திருக்கு விஜய். அவன் அதே முடிவு தான் எடுத்தான், விசில மத்தியில போற ஆட்களை பேசல. உனக்கு என்ன வேணுமோ அரசாதிகள் டைரக்டா செய்வாங்க, யாருக்கு என்னென்ன வேணும் அதை நான் தனி டீம் போட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு மக்கள் வந்து விசில நம்பி ரெட்டலுக்கு போட்டோமே விசிலுக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதை உப்பு போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல பெரிய பெரிய அமைச்சர்கள் பலந்துட்டு கொட்டப்பட்டவங்க எல்லாமே சின்ன சின்ன ஆளுங்க, டிவிக்கு ஆளுங்க வந்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க அவங்களோட இதுவே. ஒரு நாள் திருடலாம், 2 நாள் திருடலாம், 3ஆவது நாள் திருடனையும் வச்சீங்களா மாட்டிக்குவீங்க, புரிஞ்சுட்டீங்களா? ஒரு தடவை 2 தடவை சொல்லி 3ஆவது வாங்கி கொடுத்தாச்சு, 3ஆவது விளையாட தூக்கிடும். இப்ப ஒரு தடவை விஜய் முதல்ல சொன்னாரு, என்ன உரசாத, எங்கிட்ட வேண்டாம், என்ன விட்டுடுன்னு சினிமால இருந்தாரு. சும்மா இருக்கிறத உரசினீங்க, அவன் மொத்தமா சாப்பிட்டு கொலை சாப்பிட்டு போயிட்டான், மொத்தமா காலி, டோட்டல் காலி. இனிமே இன்னும் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. சின்ன வயசுல வந்தது பெரிய விஷயம் இல்ல. எல்லாம் இவரு என்ன சொன்னாங்க, கொண்டாட்டிய மதிக்கல, வேற பொண்ணோட தொடர்பு, என்ன வேணா சொல்லு ராஜா, அதை பத்தி மக்கள் அவன் வீட்டுல ஒரு ஆளா நினைச்சதுனால நீங்க ஜெயிக்க வச்சிருக்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு, இதுக்கு மேல உனக்கு நேரம் அவனை ஒரு பானை ஒரு சோறு பதம் மக்கள் நிரூபிச்சுட்டான். இனிமே அரசியல்வாதியை பேசுதான் பேசுவாங்களே தவிர மக்கள் பேசவும் இல்ல, மக்கள் அதை பத்தி திங்க் பண்ணவும் இல்ல. அரசியல்வாதி தான் பேசலாம், அவன் மூஞ்சிலே சாணியை அரசு பூசி விட்டாங்க, அவ்வளவுதான். விஜய் அவருக்கு ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு 10 பேர் 12 பேர் கிட்ட தேவைப்படுது. அவர் யார் கூட வந்து கூட்டணிக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு? இல்ல டிவிக்கு பேசினதான் ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் யாரு கூட வருவாங்கன்ட்டு. இதை விட்ட ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இல்ல, கட்சியே காணாம போயிடும். ரெண்டாவது அவங்க இல்லாம இருந்து ஆட்சி அமைக்க முடியாது, அவங்களும் இதை பண்ணித்தான் ஆகணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இவர் நோண்டாம இருக்கணும். அதனால கண்டிப்பா அவங்களே சம்மதிச்சிடும். காங்கிரஸோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ இல்ல கம்யூனிஸ்டோ வர வாய்ப்பு எதுக்கு இனிமே அவங்க? நீங்களே போனீங்களா, எவன் பின்னாலே பின்னாடி எங்கிட்ட வர, இங்கே வரணும். அதுக்கு இவன்ட்ட போறத விட இவன்ட்ட போயிட்டு போலாம், எடப்பாடிட்ட போயிட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல.
அவங்களுக்குள்ள இப்ப எடப்பாடி வந்தாருன்னு அவர் சிஎம் ஆகணும் அவர் நினைப்பாரு. எப்படி யாரு ஜெயிக்குது, யாரு வீட்டு எவன் நுழையாது? ஒன்ன வந்து வாடகைக்கு வா இருன்னு சொல்றோம், விலைக்கு விக்கல வீட்டை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? வாடகைக்கு வச்சிருக்கோம், வரையா வீடு வாடகைக்கு வரையா, வா உனக்கு 2 பதவி தரேன்னா தரேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வந்து அடுத்தவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, மிச்ச கட்சி போனாங்க இல்ல வீட்டுக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் நடக்கல. அவங்க ஆல்ரெடி பேசினதுதான், நீ ஜெயிச்சா நீ சிஎம், நான் ஜெயிச்சா நான் சிஎம். நாங்க அது அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மை இபிஎஸ் விட விஜய்க்கு தான் பெரும்பான்மை அதிகமா இருக்கு. அதனால இவரோட கைதான் ஓங்கி நிற்கும், விஜயோட கைதான். கண்டிப்பா. இல்லன்னா பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டே சொல்லுவார், எடப்பாடியை கூப்பிட்டு சொல்லுவாரு, எப்ப உனக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கலாம், பார்த்தா நீ உன் கட்சி தோற்று போச்சு, நீ அவங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லி தர வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இவரு இபிஎஸ் கூட இந்த பிஜேபி கூட்டணி இருக்கனால அதுல எதுவும் பிரச்சனை வருமா, இல்ல பிஜேபி விட்டுட்டு வெளியே ஆதரவு கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? வெளியே ஆதரவு அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வெளியே நிக்கிறேன், அப்புறம் வீட்டுக்குள்ள வெளியில சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், அதுதான் விஜய் பேச போறாரு. மக்கள் உடனே சொல்லுவாங்க, இவங்க கூட ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க, பிஜேபி கூட லிங்க் அடிச்சுட்டா இருப்பாங்க, இந்த திருச்சி விடுவாங்க. இன்னொன்னு ஒரு வாரம் கழிச்சு பாருங்க பின்னால என்ன நடக்க போகுது பாருங்க, அப்படிலாம் திருச்சி விடுவாங்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இவங்களை என்ன பண்ணிருக்கோம், வீட்டுக்குள்ள வர வேண்டாம், வெளியே நெல்லு, சாப்பாடு நீ கேட்கற நான் தரேன், வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு இன்னும் 2 பதவி வேணுமா வாங்கிக்கோ. அது அந்த டீல் சுமூகமா முடிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இனிமே வருங்காலத்தை எதிர்கட்சின்னு வந்தா 2 பேருக்கு தான் மோதல். இப்ப டிஎம்கே கதை ஃபைனல் பண்ணியாச்சு, ஒன்னு ஏடிஎம்கேவா டிவிகேவா. இப்ப அடுத்தால ரெண்டு கட்சிக்கு தான் மோதல். மிச்சம் ஒரு பேருக்கு வரதுக்கு வேலையே இல்லை. அதனால எடப்பாடி என்ன பண்ணுவாரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வரேன், ஏன்னா இந்த ட்ரிப்பு விஜய் ஜெயிச்சாரியா, அடுத்துட்டு எப்படியா நம்ம ஜெயிக்கிறோம் நினைச்சு அந்த கனவுல வருவாரு. அதுதான், வேற வழியே கிடையாது, வந்தா ஆகணும். வரலாற்றை வந்து எழுதியிருக்காரு விஜய். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதும் கிடையாது இந்த மாதிரி விஷயம். இந்தியாவில கூட யாருமே தடவை வந்து ஜெயிக்கிறாங்கன்னா 10 சீட்டோ இல்லாட்டி ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்க. ஆனா இவர் கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட்டு 35% மேல வந்து வாங்கியிருக்காரு. பிளஸ் 100 சீட்டு மேல வந்து வாங்கியிருக்காரு. வாங்கினதெல்லாம் நாங்க சந்தோஷப்படல, பெருமைப்படல, பீத்திக்கல, அதெல்லாம் எதுவுமே நாங்க ஆறாவாரமே நாங்க பண்ணல. இப்பயே நீங்க வெளியில பாத்திருப்பீங்க, ஒரு ஆறாவாரம் கூட கிடையாது. எங்களுக்கு என்ன வேலை, அவரை கொண்டு வந்துட்டோம், புரியுதுங்களா? இனிமே அவருக்கு என்ன வேலை, மக்களுக்கு என்ன தேவை, அதை மட்டும் அவருக்கு பார்க்கணும். சொந்த பிரச்சனைக்கு வேலை இல்ல, சொந்த பிரச்சனைல அவருக்கு வேலை இல்ல. அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் குடும்பம் பிரியினாங்க, குடும்பம் எல்லாம் ஒண்ணும் பிரியல, குடும்பம் மட்டும் லைன் வேறையா போயிடுச்சு. இனிமே இவர் அரசியல் வாழ்க்கையில ஃபுல்லா இறங்க போறாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவாரு, அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணும். இப்ப இவங்க எதிர்கட்சியா இருந்து ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்களா டிஎம்கே? எப்படி என்ன எதிர்கட்சி ஒன்னே சுத்தமா தூக்கியாச்சு, அப்புறம் எதிர்கட்சி நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவங்கள மாதிரி பேசுறீங்களா? வேண்டான்னு தூக்கிட்டான். இனிமே ஒரு தூரம் தட்டை தூக்கி வெளியே தூக்கி போடுவோம், அந்த தட்டை யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம தமிழ்நாடுடைய ஸ்டைலே. அதுதான் மன்னிப்பு திருப்பி மன்னிப்பு, அதுக்கப்புறம் தூக்கிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் கண்டு மற்றவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இப்ப பயத்துல வந்து இருக்காங்க மற்ற கட்சியினர்கள் எல்லாம். ஏன்னா இவன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பையன் மோதாங்கடா, அவன் முடிவு ஒண்ணு எடுக்க மாட்டானா. அவன் முடிவு எடுத்தான்னா எதா இருந்தாலும் பார்க்க மாட்டான். ஃபேமிலியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, அவன் எதையும் பார்க்க மாட்டான். அவன் என்னென்ன மைண்ட்ல நினைக்கிறானோ அந்த மைண்ட் தான் அவன் செட்டிங். ஏன்னா அவன் நம்பர் எப்படி, அவருடைய நம்பர் அதுதான், அதுல வந்து மாற்றமில்லை. அதுக்கு நான் சொல்ல வருது, நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் தேவைப்படுது, ஒரு இதை ஜாதகம் பார்க்கணும், அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு என்ன கன்சல்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவர் பண்ணினாருன்னா நான் அவர்கிட்ட எல்லாமே சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று வரதுக்கு முன்னாலே அடுத்த ஆரம்பிக்கிறதுனாலே நான் சொல்லிட்டு போயிடுவேன், இது உனக்கு பிரச்சனை வருது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் யூடியூப் மூலமா பப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. இது பப்ளிக்கு எல்லாரும் போய் தெரியுது, எதிர்கட்சி கூட தெரியுது. அதுக்கு மேல அவரு என்ன தொடர்பு கொண்டாரு, என்ன ஒரு தடவை கூப்பிட்டு பேசினாருன்னா நான் அவருக்கு பல விதமான ஐடியா கொடுக்குறது எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரே வருது. இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண விடாம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அந்த டைம்ல நிறைய மீம்லாம் வந்துச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் ஜனநாயகம்ல தளபதி விஜய்க்கு பதிலா சிஎம் தளபதி விஜய்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த இது வந்து இப்ப உண்மையாக போகுது வரும்போது, அது நினைச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு? பெருமையா இருக்கு.